கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2 நாட்களாகவே உங்க வீடு பரபரப்பாக காணப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் கூட உங்க வீட்டை சுற்றி குவிக்கப்பட்டிருக்காங்க. உங்கள் மேல் தமிழ்நாடு முழுவதும் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் குறித்து அவதூறா பேசியதுக்கு நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு முழுவதும் புகார் மனு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு சம்பவம் இல்லை, நாங்களாம் இதெல்லாம் பார்த்து பணங்காட்டு நரி, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சாதாரண ஜுஜிபி. எங்கள் கண்டக்கால் ரோமத்துக்கு சமம். என்ன தப்பா பேசிட்டான் பேசுகிறாங்க அவங்க. போர் கூட சட்ட ரீதியாக பார்ப்போம், வரட்டு பார்ப்பான். பிரதமரை பேசிட்டாரு. என்ன பேசிட்டோம் பிரதமரை? உதயநிதி ஒரு 100 ஆண்டு காலம் தமிழுக்காக அரணாக கோபாலபுரம் குடும்பம், கலைஞர் குடும்பம் இருக்கு. அவர் இன்னைக்கு துணை முதல்வராக இருக்காரு. எடுத்த எடுப்பிலே சட்டமன்றத்துக்கு சேப்பாக்கம் தூரி நின்று தன்னை எதிர்த்தவன் அனைத்தையும் டெபாசிட் காலி பண்ணிட்டு எடுத்த உடனே சட்டமன்ற உறுப்பினர், விளையாட்டுத்துறை அமைச்சர், இன்றைக்கு துணை முதல்வர். சனாதனத்தை நான் டெங்குவை ஒழிப்பது போல் ஒழிப்பேன் என்று சொல்லி இந்தியா பூரா அவர் மேல வழக்கு போட்டீங்க. சாவார்கார் பரம்பரையிலடா உதயநிதி. உதயநிதி பெரியாரின் பேரன், கலைஞரின் பேரன், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகன், திராவிட தமிழன், வீரன். ஒரு சாமியார் சொன்னா தலை எடுப்போம்டா, அது நல்லா சீவிட்டு போடாண்டாரு. அதனால அப்பேற்பட்ட உதயநிதியை எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாத ஒரு ஆட்டு புழுக்கை அண்ணாமலை போடான்னு சொன்னா, நாளைய திராவிட தமிழுடைய நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதியை நீ போடான்னு சொன்னா ஒண்ணு நாங்க போடான்னு சொல்லுவோம். அப்படியே தொடர்ந்து நீ பெரிய ஒரு கட்சியாடா? என்ன இது? என்ன கட்சியா? என் கட்சியா அவமான பிஜேபி ஒரு கட்சியாடா கேட்கிறேன். இந்தியாவில் என்ன தமிழ்நாட்டில் எங்களுக்கு என்ன கட்சியா? அது அண்ணாமலை கட்சியா நடத்துறான். சூர்யா டெய்சின்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பேசின ஆபாச கேசட்ட போடவாடா. மாமா கட்சின்னு நான் சொன்னது என்னடா தப்பு இருக்கு? அண்ணாமலை ஒரு மாமான்னு சொன்னது தப்பு இருக்கு? கேடி ராகவன் அந்த கட்சியில் என்னடா நான் பொதுச்செயலாளர் இருந்தேன். அவன் கை வேலை பார்த்தானா இல்லையாடா? சுய வேலை பார்த்தானா இல்லையாடா? அவனை கை வேலை பார்க்க சொல்லி ஒரு பொம்பளை அனுப்புனது அண்ணாமலையா இல்லையாடா? இப்படிலாம் நாங்கள் பேசுவோம்டாப்பா. நான் திராவிட பாணியில் நான் பேசுவேன். அண்ணாமலை பேசு. நாங்கள் மரியாதை, நான் எங்கிட்ட சொல்லிட்டு கிவ் யூ டு ரெஸ்பெக்ட், கெட் யூ ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதையாக பேசுவான். அப்புறம் இந்த கூச்சல் யாரோ ஒருத்தி சொல்கிறாங்களா, அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை. பஸ் ஸ்டாண்டு கிராக்கிய யாரு? மகளிர்ல யாரும் எங்களுக்கு தெரியாத மகளிர் தமிழ்நாட்டில் பஸ் ஸ்டாண்டு கிராக்கி. அது 2 ரூபா 3 ரூபா கிராக்கி பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு போ வீட்டுக்கு. எங்கள் வீட்டில் பெண் புலி இருக்குங்க. அப்படி ஒரு நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போ. பாஜக மகளிர் இந்த கிராக்கி பஸ் ஸ்டாண்டு கிராக்கிலாம் பேசியிருக்கீங்களே, கிராக்கிலாம் வந்துட்டு போ. நாங்கடா எங்க பீகார்ல தான் வந்திருக்கேன், உசுரம்பட்டில தான்டா. வா, வந்துட்டு திரும்பிட்டு போய் கை கால் சேதம் இல்லாம அந்த பெண்கள் திரும்பி போயிருங்க. நான் சந்தோஷப்படுறேன். போலீஸ் பாதுகாப்பு வீட்டை சுற்றி போட்டிருக்குன்னா அவங்களுக்கு தான் நல்லது, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. நான் எப்பயும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் தமிழ்நாடு பூரா. ஒருத்தன் சொல்றேன் வீராதி வீரே, நீ எல்லாம் என்னடா மாமாக்கார பிள்ளைகளா? அண்ணாமலைக்கு கூட்டி கொடுத்துட்டு மாவட்ட தலைவர் பதவி வாங்கினா இருப்பீங்க. யார் அந்த கட்சியாக மதிக்கல? காரணம் அது என்ன கட்சியா? அது ஆட்டு புழுக்குன்னு சொன்னா அண்ணாமலே சொல்றேன். நான் ஆட்டு புழுக்கலாம் செவந்தன்னு சொல்றேன். அண்ணாமலை ஆட்டு புழுக்க. உதயநிதி மாதிரி எந்த தேர்தலும் கவுன்சில் தேர்தல் வெற்றி பெற முடியுமாடா? இல்ல இப்ப சவால் வர உதயநிதி எடுத்து தேர்தல் நின்று ஜெயிச்சு பார்ப்போம். வெற்றி பெற்றா நீ பெரிய தலைவன் சொல்றேன். பிஜேபி கட்சினா நாங்கள் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவோம். ஒரே மிதி. இது ஒரு கட்சியா எனக்கு? ஏடா தமிழ்நாட்டில் ஒரு கட்சி, என்னடா கட்சி நடத்துறீங்க தமிழ்நாட்டில்? மிரட்டி பார்க்குறியா? அதெல்லாம் வேற எங்கேயா வச்சுக்க. காலில் கடுக்காம போட்டிருப்பேன், உச்சி குடிம்பு வச்சிருப்பேன். அவன்கிட்ட போ. நாங்கெல்லாம் பிறக்கும் போதே வாழும் வேலோடு பிறந்த பூர்வ குடிடா. வேற எங்கேயாவது வச்சுக்கிறீங்கடா?
அதனால நாங்க நியாயத்தை கேட்கிறோம், அரசியல் கேட்கிறோம், அரசியல் நியாயத்தை பேசுறோம். உதயநிதி நீ போடாண்டா அப்புறம் நான் உதயநிதி தான் எதிர்கால நம்பிக்கை, திராவிட இயக்கத்துடைய நம்பிக்கை நட்சத்திர ஒளிமையா. நீ அவரை வந்து போடான்னு சொல்லி ஒரு தேர்தல கூட வெற்றி பெறாத நாய், ஒரு பிக்காலி பைய, வீட்டு வாடகை இன்னொருத்தர் எனக்கு நண்பர் கொடுக்குறேன், கரண்ட் பில் ஒரு நண்பர் கொடுக்குறேன், பொண்டாட்டிக்கு சேலை இன்னொருத்தர் வாங்கி தெரிஞ்சு ஒரு தலைவனாடா நீ? ஒரு தலைவன் காயத்ரி ரவிராம பாலியல் வழக்கு சொல்லலையா? ஒரு கட்சியாடா அது? அந்த கட்சி என்ன பண்ணிருக்கு? அந்த கட்சி என்ன பண்ணிருக்கு? பாஜக கட்சி என்னடா கட்சி அது? சுதந்திர போராட்டத்துக்கு போராட்ட கட்சியா இல்ல சமூக நீதிக்கு போராட்ட கட்சியா? மனு உரிமத்தை கொண்டு வர கட்சியா? மோடி மோடியை வஞ்சிட்டாரு. நான் என்ன வஞ்சேன்? மூத்திரம் குடிக்கு மோடின்னு அவங்க நீங்க என்ன சொல்றீங்க? கோமியம்ன்றீங்க. மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறீங்க தானே நீங்க பாஜக கட்சி. எவனாவது மூத்திரம் குடிப்பானா உலகத்துல? மாத்திரம் ஒரு மாட்டு மூத்திரத்தை குடிக்கிற வேலை அவன் மோடியே வீட்டில் மாடை வச்சு காலையில் அந்த கோமியத்தை கோமியம்ன்ற, நான் மூத்திரம்ன்றேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் தானே. நான் நல்லா தூய தமிழ் நமக்கு உசுலம்பட்டி தமிழ்ல சொல்ல மூத்திரம் பயிலன்றேன், மூத்திரம் குடிக்கின்றேன். என்ன தப்பு இருக்கு? நீங்க கோமியத்தை புனிதம்ன்றீங்க. குடிச்சா எங்களுக்கு என்ன இருக்கு? எங்களுக்கு பெரியார் கொடுத்த பகுத்தறிவு இருக்கு, பெரியார் கொடுத்த மான உணர்ச்சி இருக்கு. நீ தளபதி ஸ்டாலினை பேசுற, கலைஞரை பேசுற, இன்னைக்கு தான் அண்ணாமலை பேட்டியில ஐயா உதயநிதி இருக்க போடுவோன்னு போட்டதுக்கு பின்னாடி போடான்னு சொல்லு பாப்பா. மறுபடியும் இதுக்கு என்ன புகாரு? ஏமல் நடவடிக்கை எடுத்தா உதயநிதியை போடான்னு சொன்ன அண்ணாமலை நடவடிக்கை எடு. நான் ஒரு துணை முதல்வர்ரா, நாட்டுக்கு இன்னைக்கு அவர் தான் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம். நீ அவரை போடான்னா நாங்க எவனையும் போடாண்டுவோம். அமித்ஷாவை சொல்லுவோம், மோடியை சொல்லுவோம், யாரையும் சொல்லுவோம். எங்க தலைவர், எங்க நம்பிக்கை நட்சத்திரம், நாளை எதிர்கால இளைஞருடைய ஒளிமையா உதயநிதி நீ போடாண்டா நாங்கெல்லாம் திராவிட இயக்கம்டா. திராவிட இயக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டான். நீர் அடித்து நீர் விலகாது. எல்லாம் ஒரு திராவிட இயக்கத்துடைய தலைவர்த்தர்கள். நீ சும்மா இந்த ரோட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டு கிராக்கிகளை கொண்டு வந்து ராத்திரி நிக்கிங்க பாருங்க. பஸ் ஸ்டாண்டு கிராக்கி வந்துட்டு போ. நான் பிஜேபி ஒட்டுமொத்த பிஜேபிக்கே சவால் பண்ணி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கில கொண்டு போ. நீ வா, வந்துட்டு அவன் அப்படியே அப்படியே நீட்டா போயிருங்க, கை கால ஒரு மிச்சமா போயிருங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒன்றும் நான் அதிகமாக சொல்ல முடியாது. வேற என்ன நான் தவறா பேசிருக்கு? இதுதான் நீ பேசினா நாங்க பேசுவோம், பதில் கொடுப்போம். எதுக்கு அஞ்ச மாட்டான். நாங்க தூக்கு மேடையவே பஞ்சு மெத்தியா கருதுவீங்கடா திராவிட இயக்கத்துக்கார. நாங்க சாவார்கார் மன்னிப்பு கேட்கிற பரம்பரையா? பிஜேபி கட்சி ஒரு கட்சி இல்லைன்னா ஒரு பாலியல் கட்சியா? அந்த கட்சியை விட்டு விலகின தஞ்சாவூர் மாவட்ட மகளிரணி தலைவர் பேட்டி இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, அங்க போனா கேசவனான்னு ஒரு பெரியாமல் இருக்காங்க, பார்வையிலேயே அது கமலாலயமா காமலாலயமான்றாங்க. யார்? பிஜேபி கட்சியில இருந்தவன். அவன் சொல்றான், அந்த பொம்பளை சொல்லுது, அந்த அம்மா சொல்றாங்க, பெண் சொல்றாங்க, நான் கமலாலயத்துக்கு போனாலே அவன் பார்வையிலேயே நான் கற்பழிச்சிருவேன் கொடுக்கிறது. இப்படி ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு பொம்பளை பேசுறாண்டா அவ ஓய்க்கமான சிரிக்கா இருப்பாளா? நாங்க பெண்ணுக்கு பாதுகாப்பானவங்க. அது மூஞ்சியை பார்த்தாலும் தெரியலையா? அதுக்கெல்லாம் நான் கடந்து போயிடுவேன். சரியான ஆளு பேசிட்டு இருக்க கூடாது. இப்ப நாங்க சொன்னா செய்வோம். அப்புறம் நீ வீட்டுக்கு வந்துட்டு சொல்ல, நாங்க வீட்டுக்கு நான் தனியா தான் மதுரையில் இருக்கேன். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, கருமாத்தூர், கரிசப்பட்டி, விசேஷத்துக்கு நல்லது கெட்டது போய் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். தன்னை தனியாக தான் போறேன். ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா என்னை மறிச்சுப்பா. இல்ல இந்த அளவுக்கு அப்புறம் பேசக்கூடாது. நான் இப்ப அண்ணாமலையை மறிப்பேன்னா மறிப்பேன், ராணுவம் வந்தாலும் மறிப்பேன், சொன்னா செய்வேன். சரி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டா அண்ணாமலை வெளியே வரணும்ல. நீ உன் வீட்டுக்கு தானே போவ, உன் பொண்டாட்டிகளோட நீ இருப்ப. அப்ப வருவோம்ல, நீ அமெரிக்காவுக்கு போயிருவ. எங்க போய் விட மாட்டோம்டா. நாங்க யார் நினைக்கிற? எங்க எல்லாம் வரலாறு தெரிஞ்சுக்குவார். நாங்களா 40 ஆண்டு காலம் இன போராட்டம், மொழி போராட்டம், இந்த நாட்டின் விடுதலை, தமிழின விடுதலை போராட்டத்தை கலந்துகிட்டு இருக்கிறவங்க. சும்மா இந்த மாமாக்கார வேலையில எங்க கிட்ட காட்டக்கூடாது, எச்சரிக்கை. அதனால நீ பேசினாதான் நாங்க பேசுவோம். உன்னை எப்படி சந்திப்போம்? வீதியில தான் உன்னை சந்திக்கணும். உன் கணக்க வீதியில தீர்க்கணும்னா வீதியில நிக்க தயார் இல்ல, இடம் தேதி அறிவிச்சுக்கிறோமா? எனக்கெல்லாம் கட்சியே தேவையில்லை. நான் மட்டும் என் குடும்பம் நான் மட்டும் நிக்கிறேன். ஓ அண்ணாமலை நிக்க சொல்லு, இல்ல பேசின வேற ஆம்பளை ஒரு கிராக்கி, பஸ் ஸ்டாண்டு கிராக்கி, வாங்க வாங்கன்றேன், வாங்க வாங்கன்னு வரவேற்கிறேன். உங்களை வரவேற்க காத்திருக்கிறது பசும்பொன் பாண்டியன் வீடு, பல்லவ நகர், அன்னை இல்லம், மதுரை.
அதனால இந்த உருட்டல் மிரட்டல்லாம் வேற எங்கேயாவது மூக்குத்தி குத்திருப்பேன், தோடு போட்டிருக்கேன், அப்படி ஆள்கிட்ட வச்சுக்க. நாங்கெல்லாம் அருவோம் கத்தி. ஆனால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவை. நாங்கள் யாருக்கிட்டும் வம்புக்கு போக மாட்டோம். வந்த வம்ப விடவே மாட்டோம். இதான் பசும்பொன் பாண்டியன் பரம்பரை. தெரிஞ்சுக்க, எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.